ஹாய். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். அழகான சூப்பரான ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஒரு திங்ஸ், நீங்கள் எல்லோரும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணணும், எனக்கு சப்போர்ட் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணுன்றது தான் என்னுடைய பிரார்த்தனை உங்கள்கிட்ட. வாங்க போகலாம். எப்பவுமே ஒரு கிளாஸ் மாவு எடுத்தோன்னாக்கா 1.25 கிளாஸு தண்ணி யூஸ் ஆகும். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இல்லையா? நான் இதில் எப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக மடித்து எண்ணெய் தடவி நல்லா உப்போம் இல்லையா சப்பாத்தி அது மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நான் சுட்டு வச்ச சப்பாத்தியும் காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கஷ்டமே இல்லாமல் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வருது பாருங்கள். இந்த மாதிரி கஷ்டமே இல்லாமல் சாஃப்டாக வரணும். இங்கே பாருங்கள், அப்படியே பஞ்சு போல் இருக்கா இல்லையா? அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. நான் இது மாதிரி உட்காந்துட்டு தான், இது மேலே உட்காந்து தான் சுடுவேன். ஜாஸ்தி நான் சமையல்கிறதும் நான் இந்த மாதிரி ஜாஸ்தி நேரம் நிற்கிறது கிடையாது. இது மாதிரி உட்காந்து தான் செய்கிறது நான். ஏன் இப்படி நான் உட்காந்து நான் செய்கிறேன்னாக்கா, பொதுவாகவே எல்லாருமே ஜாஸ்தி நேரம் நிற்கக்கூடாது. இப்போது டீச்சர்ஸு, கண்ட்ரக்டர், பஸ் கண்ட்ரக்டருக்கு நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். பஸ்ஸில் கூட்டம் இல்லைனாக்கா தான் அவன் உட்கார முடியும். மற்றபடி அவன் சுற்றி பஸ்ஸு சுற்றி நடந்துக்கிட்டே நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைனா அவன் ஒரு இடத்துல சாஞ்சு நின்றுப்பான், எல்லோரையும் வந்து டிக்கெட்னு சொல்லுவான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, மேக்ஸிமம் எல்லோரும் வந்து எவ்வளோ உட்கார முடியுமோ அவ்வளோ நம்ம உட்காந்து தான் வேலை செய்யணும். ஜாஸ்தி நேரம் நின்னோன்னாக்கா நரம்பு சுருட்டுகள் ஏற்படுகிறது. அது எனக்கு லேசாக வந்திருக்கிறது. ஸோ நான் உஷாராகி நான் இப்போத்துலேருந்தே ஜாஸ்தி நிற்கிறத தவிர்த்துட்டேன். பெண்கள், நம்ம கிச்சனில் வேலை செய்கிற பெண்களுக்கு தான் 90% வருது அந்த நரம்பு சுருட்டு வந்தாலே பேட் ரத்தம் வந்து, அந்த பேட் பிளட் வந்து அந்த நரம்புலேயே நின்றுடும். எங்கெங்கே சுருண்டு இருக்குதோ அங்கேயே நின்றுடுங்க. அதுக்காக தான் நான் இப்படி உட்காந்து செய்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சப்பாத்தி எப்படி சாஃப்டாக பண்ணுறது, அதை எப்படி நம்ம ரோல் பண்ணுறது, அது எப்படி நல்லா குண்டாக நல்லா ரொம்பி எப்படி அதாவது உப்பி வர்றது, அது நான் காட்டுறேன். அதனால் எல்லோரும் இதே மாதிரி உட்காந்துட்டே சமைப்போம். கீழே உட்காந்தா எந்திரிக்கிறது கஷ்டம். அது வேறு இப்போ நம்ம டேபிள் இருக்கு இல்லையா, கிச்சன் டேபிள். ஸோ அந்த காலத்துலலாம் அடுப்பு எல்லாம் விறகு அடுப்பு, கீழே உட்காந்து தான் அம்மாலாம் சமைச்சது நம்ம பார்த்துருக்கோம், பாட்டிங்கெல்லாம். ஸோ இப்போ எங்கே யாருக்கும் வணங்க மாட்டேங்குது. அதனால் கிச்சன் டேபிள் கட்டியாச்சு. எல்லாமே மாடர்ன் டைப்பில் எல்லாமே நம்ம லைஃப் மாறினதுனால நம்மளுக்கு பல வகையான ஒரு வியாதிகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்மளை கொஞ்சம் நம்ம புத்திசாலித்தனமாக நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த சிட்டிங் குக்கிங் உட்காந்துட்டு சமைக்கிறது. சரியா? நான் இப்போ அதை காட்டுறேன் உங்களுக்கு. நான் எப்படி ரொட்டி பண்ணுறேன். இது மாதிரி ரவுண்டாக ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணணும். 4 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவை தூவிட்டு அதுக்கப்புறம் இதை மடிக்கணுங்க. மடிச்சுட்டு திருப்பி நம்ம இங்கே ஆயில் அப்ளை பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணி அதை மறுபடியும் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அங்கே இந்த மாதிரி மாவை ஸ்ப்ரிக்கல் பண்ணணும். பண்ணிவிட்டு திருப்பி இதையும் நம்ம இப்படி மடிக்கணுங்க. மடிச்சுட்டு இப்போ நம்ம இதை ரோல் பண்ணணும். இப்படி ரோல் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் இதை தவாவில் போடுறேன்.
நெய் அப்ளை பண்ணுறேன் நான். இதுவும் அதே மாதிரி தாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற எண்ணெய்லாம் ரீஃபைண்டு கிடையாது, சக்கி தான். அது கோல்டு ப்ரெஸ்ஸு வுட் ப்ரெஸ் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ நோ டென்ஷன். ஃபைனல். ஸோ வரிகோஸ் நரம்பு சுருட்டு அது வந்துச்சுன்னாக்கா ரத்தம் வந்து சப்ளை ஆகாது ஹார்ட்டுக்கு. அந்த சுருட்டுக்கு, அந்த நரம்பு சுருட்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே பிளட்டு வந்து ரொட்டேட் ஆகாமல் அங்கேயே நின்றுடும். அதனால் என்ன ஆகும், அந்த இடம் பிளட் சர்க்குலேஷன் ஆகாமல் அங்கே பெயின் இருக்கும், அதாவது நமைச்சல் இச்சிங் இருக்கும். நம்ம சொரிய போனோன்னா அங்கே புண்ணு கூட ஏற்படலாம். அதனால் அதிகமாக நடக்கணும், பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது நமக்காக நாம் நடக்க ஆரம்பிக்கணும். நடந்தோம்னாலே வரிகோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு க்யூர் ஆகிட்டு வருது. அப்புறம் நம்ம தலைக்காணிக்கு கொஞ்சம் உயரமான ஒரு பிளேஸில் காலை வச்சுக்கிட்டு நம்ம படுத்து தூங்கணுன்னாலே வரிகோஸும் க்யூர் ஆகிட்டு வரும். வேறு ஒன்றும் அதுக்கு அந்த சாக்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல, ஸ்டாக்கிங் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. போட்டுட்டு நம்மளாலலாம் முடியாது அதெல்லாம். அதனால் நான் அதெல்லாம் படித்தேன், நான் அதெல்லாம் பார்த்தேன் கூட. பட்டு வேண்டாம், நான் அதெல்லாம் இல்லாமல் அதை சரி பண்ணிட்டு வரேன். எந்த ஒரு ஆயில் கீழ் கூட நான் மாலிஷ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த சிம்லா மிர்ச்சி இருக்குங்களா, அது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா கூட வரிகோஸ்க்காக ரொம்ப நல்லது. காலிஃப்ளவர், சிம்லா மிர்ச்சிலாம். ஸோ நான் அதையும் செஞ்சுக்கிட்டு தான் வரேன். சாப்பாடை நம்ம நல்லா மென்று சாப்பிட்டாலே எந்த ப்ராப்ளமும் அவ்வளோவா இருக்காது. ஆயிடுச்சு சப்பாத்தி. ஸோ சாஃப்ட்டு சப்பாத்தி ரெடி. சாஃப்ட்டு சப்பாத்தி ரெடி, கரம் கரம். ராஜ்மா மசாலா தான் பண்ணியிருக்கேன். ராஜ்மா மசாலா, அதில் ஒரு பேருக்காக ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. மற்றபடி சாத்வீகமான ராஜ்மா மசாலா. இதில் பூண்டு கிடையாது, வெங்காயம் கிடையாது. நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, ஒயிட் ராஜ்மா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கூட இந்த சப்பாத்திங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒன்றுமே கலக்கல, பால் ஊற்றலை, ஒன்றும் கிடையாது, வெறும் தண்ணி உப்பு தான். என்ன இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டினாக்கா, நான் ஃப்ளெக்ஸி சீடை பற்றி ரொம்ப உங்களுக்குலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா. ஃப்ளெக்ஸி சீடில் 5 கிலோ கோதுமைனாக்கா அதில் 1 கிளாஸ் 1/4 கிலோ கோதுமை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 1 கிளாஸு ஃப்ளெக்ஸி சீடை ஆட் பண்ணி, அப்புறம் 1 கிளாஸ் வந்து நம்ம சோயாபீன்ஸ் இருக்கு இல்லையா, முழுசாக ஹோல் சோயாபீன்ஸுன்னு சொல்லுவாங்க, முழு சோயாபீன்ஸு. இருங்க நான் அதை காட்டுறேன் என்கிட்ட இருக்கான்னு பார்த்து. அதையும் நான் இதில் 1 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 கிளாஸ் சோயாபீன்ஸு, 1 கிளாஸ் ஃப்ளெக்ஸி சீடுங்க. மற்றபடி 4.5 கிலோ கோதுமை தான் போட்டிருக்கேன் நான். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இது வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு பிசைவேன். 1 கிளாஸ் மாவு எடுத்துக்கிட்டோன்னாக்கா 1.5 கிளாஸ் தண்ணி, கொஞ்சம் எண்ணெய், இவ்வளோ எண்ணெய் எடுத்துப்பேன். பிசைஞ்சு முடிச்சிட்டோடனே மேலேருந்து போட்டு நல்லா இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுடுவேன். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்ஜி அன்றைக்கி என்ன சமைக்கிறோமோ பதார்த்தம் அதை சமைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி சுடத்துக்கு ஆரம்பிப்பேங்க. இதுதாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தன்யவாத். சப்பாத்தி மூடி வச்சிடணும். அப்படி சாப்பிடும்போது
ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும். மற்ற நேரத்தில் இப்படி மூடி வச்சிடணும். ஆனால் சப்பாத்தி ஆறின பிறகு தாங்க மூடணும், இல்லைன்னா இந்த மூடி மேலெல்லாம் வேர்வை வந்துடும். ஸோ சில பேர் வந்து துணியில் சுற்றி சப்பாத்தி இந்த மாதிரி டப்பாவில் வைப்பாங்க, மெலிசான துணியில் சுற்றி வைப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ நான் சப்பாத்தி நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குது, நம்மளுக்கு என்ன பயம் இல்லையா? ஸோ நான் ஆறின பிறகு தான் நான் அந்த மூடுவேன். அந்த வேர்வை துளிகள் மாதிரி வரும் இல்லையா, ஹீட்னால அது வராது. அது வந்து என்ன ஆகும், நம்ம சப்பாத்தி மேலேயே ட்ராப் ஆகும். ட்ராப் ஆனாக்கா சப்பாத்தி ஊறி போயிடும். அதாவது என்ன பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது. அது என்னவோ அந்த தண்ணியில் ஊற வச்ச சப்பாத்தி மாதிரி இருக்கும் அங்கங்கே. ஸோ நான் அதை சப்பாத்தி ஆறின பிறகு தான் நான் இப்படி மூடுவேங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே வீடியோ க்ளோஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் போட்டுட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ்.